வணக்கம் சார். வணக்கம்மா. கும்பராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்கள். கும்பராசியை பொறுத்தவரை ராசிநாதனான சனி 2ஆம் இடத்துல இருக்குது. நம்ம ஏற்கனவே வழக்கம் போல் சொல்கிறது தான், 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புடைய வருவாய் கிடைக்கும், அல்ல அந்நிய செலாவணி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். ஏற்கனவே அந்த தொழிலில் ஈடுபட்ட பலர் கூட பார்த்திங்கன்னா லாபத்தில் போயிட்டுருக்கா நஷ்டத்தில் போயிட்டுருக்கான்னு தெரியல, ஏதோ ரெகுலராக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அவர்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திக்க வேணாம். அதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை 9வது பார்வை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்கிறதுனால அவர்களுக்கு வருவாயில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல், இதற்கு முன்னாடி தடங்கல்கள் இருந்தால் கூட அந்த தடங்கள் இல்லாமல் வருவாய் சீராக வர தொடங்கும். குறிப்பாக சொல்லப்போனால் உள்நாட்டு ஆர்டர்களை விட உள்ளூர் ஆர்டர்களை விட வெளிநாட்டு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும், வெளியூரை சேர்ந்த ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல வருவாயும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுயதொழில் செய்கிறவங்க இல்லை வேலை வாய்ப்புகள் ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டவர்களுக்கும் பார்த்திங்கன்னா வருவாய் இனி பெரிய அளவுக்கு தடங்கள் இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு முழுமையடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது அவர்களுக்கு முதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணால் எப்போதுமே பார்த்திங்கன்னா எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே அதிகமாக உருவாக்கிக்கிட்டே தானே இருக்கும். இப்போ ராகுங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆசையை அதிகமாக தூண்டி அதை அடைவதற்காக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு 10 பேர் முயற்சி பண்ணாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழியை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்றுடுவாங்க. ஆனால் அதே வழியில் தொடர்ச்சியாக எல்லாரும் போகும்போது வெற்றி பெறுவது கஷ்டம் இல்லை. ஒருத்தவர்களுக்கு கை கொடுத்த நேரமும் காலமும் மனிதர்களும் எல்லாருக்கும் கை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுபோல் அதிர்ஷ்டத்தை பெருசாக நம்பாமல் உழைப்பை ஓரளவு நம்பி இறங்கினாங்கன்னா அவர்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ராகுவை பார்த்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இந்த ராகுக்கு குருவோட பார்வை இருந்ததுனால ரொம்ப யோசித்து தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணால் ராகுக்கு குருவோட பார்வை இல்லாததுனால என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது நம்ம ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கக்கூடாது இல்லை. அது மட்டும் ஒரு விஷயத்துலையும் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இது நமக்கு அவசியம் இல்லையா, இப்படி பண்ணால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு யோசித்து செஞ்சாங்கன்னாலே அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் இப்போதைக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல பொதுவாக செவ்வாய் இருக்கிறதே அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது, அந்த செவ்வாய்க்கு சனியோட பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான ஒரு உறக்கமோ நிறைவான உணவு டயத்துக்கு சாப்பிட முடிஞ்ச சூழ்நிலையே வராது. எப்போ பார்த்தாலும் நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு சத்தம், வீடு இடிக்கிற சத்தம், ஃபேக்ட்ரி ஓடுற சத்தம், டமால் டுமில்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த நாய்ஸ் பொல்யூஷனால் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். சத்தம் சம்மந்தப்பட்டது ஒரு பொருள் இடிக்கிறது இல்லைன்னா இவ்வளோ நாள் பேசாமல் தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு 3வது வீடு ஒரு பழைய வீடாக இருக்கும், அதை இடிச்சிட்டு புது வீடு கட்டணும்னு ஒருத்தர் கொண்டாந்து இடிப்பான். இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ், வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் சில கோளாறுகள், உடம்பு வலி சொல்லுவாங்கள்ல, அங்கங்கே எலும்புக்கு எலும்பு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி பெயின் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இது செவ்வாய் சனி பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாதத்தோட முதல் 2 வாரம் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகள் இல்லை என்றைக்கு வேணாலும் போய் கூட பார்த்துங்க, நரசிம்மரை பார்த்து வழிபாடு செய்வது இந்த மாதிரி நெருக்கடியிலேருந்து சற்று விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதே சனியே 10ஆம் இடத்துக்கும் அதிபதிங்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சில நெருக்கடிகள் இருக்கும். இது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரத்துக்கு இந்த நெருக்கடி இருக்குங்கிறனால அதை கடந்து வரும்போது இவங்களுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் புதன் இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிவர்த்தி அப்படி இப்படி கண்ணாப்புனான்னு போயிட்டுருக்கிறதுனால 5க்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 8க்கும் உரிய புதனுங்கிறதுனால மனசுக்குள்ளே எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சி, அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான எல்லா பிளானும் போடுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடை அப்படியே நிறுத்திடுவாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசி 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 தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி தூரமாக வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி காரியங்கள் நிறைவேறிடும்.
இந்த புதனுடைய அந்த வக்கர நிவர்த்தி இந்த ஆடுகளம் இருக்குல்ல, இதனால வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே எதையுமே வந்து ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்து செய்ய முடியாது. அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும். அது கூட மாதத்தோட தொடக்கத்தில் தான், அதுக்கப்புறம் மாறிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பல பேருக்கு வந்து அரசு பணிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு சம்மந்தப்பட்டு என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கூடவே குருவும் இருக்கிறதுனால அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு வந்து இவர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வங்கிகளில் கடன் வாங்குறாங்க, தொழில் செய்வதற்காக கடன் வாங்குறதுக்காக பல பேர் அணுகிறாங்கல்ல, அவர்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் குரு காம்பினேஷன் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுப்பதாக இருக்கும். அரசாங்க ஒப்பந்த பணிகள் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கும் வந்து இது வசதியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீண்ட காலமாக வந்து வங்கிகளில் வந்து தொழில் மற்ற வேலைகளுக்காக லோனை எதிர்பார்த்துட்ருக்காங்கல்ல, அந்த வங்கி கடன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வங்கிகள் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க நிதி நிறுவனங்கள் மூலமாகவோ ட்ரை பண்ணாங்கன்னா, வட்டி குறைவாக இருக்கிறது ட்ரை பண்ணாங்கன்னா அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். சிவராஜ் யோகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு நேரடியான பலன்கிறத விட மறைமுகமான பலன் தான் இவர்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறதுனால இவர்கள் வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறத பார்த்து 1க்கு 2 யோசித்து தான் முடிவு பண்ணணும். அரசியல் ரீதியாக சம்மந்தப்பட்ட காரியங்களும் அரசாங்க ரீதியாக சம்மந்தப்பட்ட காரியங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வந்து அவர்களுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கிடையாது இல்லையா? கலத்திரக்காரங்கனே கலத்திர ஸ்தானத்தில் போயிருந்தால் என்ன பண்ணும்? கணவன் மனைவிக்குள்ளே ஒத்தே வராது, சண்டை ஒம்பாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கூடவே கேது இருக்கிறதுனால எப்போ மகிழ்ச்சியாக பேசுகிறது எப்போ சண்டை போடுறதுன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, 2 பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிட்டா தானே சந்தோஷமாக இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்ல கூட பேசிக்கிட்டு இருக்கணும். பேசினாலே சண்டை வரும்னு பேசாமலே இருந்துட்டா என்ன வருது? அப்போ குடும்பம்னு ஒன்று நடக்கிற மாதிரியே தெரியாது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, துணிமணிலாம் துவைச்சிப்பாங்க. இவங்க பாட்டும் இவங்க ஒரு பக்கம் பேசாமல் இருப்பாங்க, அவங்க பக்கம் அவங்க ஒரு பக்கம் பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் தொடர்ச்சியாக இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் எண்டோட இந்த சூழ்நிலை மாறிடுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு வந்துடுது இல்லையா? சுக்கிரன் கன்னி ராசிக்கு வந்து சுக்கிரன் நீச்சமானாலும் கூட கும்பராசிக்கு அது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சுக்கிரன் வாயிலாக இவர்களுக்கு நிறைய வருவாய் கிடைக்கும். என்ன ஒரு குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல 80 ரூபா கிடைக்கும், அவ்வளவு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது அடுத்தடுத்த ஒரு 20 நாள் 30 நாள் பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து வருவாயில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். 2வது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நிறைய ஏக்கங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே, வெளியில் சொல்ல முடியாத சில ஏக்கங்கள் இருக்குல்ல, இந்த ஏக்கங்கள் ஆசைகள்லாம் வந்து நிறைவேறுவதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டா போதுமானது. சாதாரணமாக சொல்லும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வருவாயில் பெரிய அளவுக்கு இந்த மாதம் பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சின்ன சின்ன கோளாறுகள் இருந்தால் கூட ஜூலை மாதம் எண்டுக்கு அப்புறம் அவர்களுக்கு அது மாறி போயிடும். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால பண வருவாய் வந்து 3வது வாரத்துலேருந்து அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் கூட பழகக்கூடிய நண்பர்கள்ட்டையும் கிளைண்ட்டுக்கிட்டையும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சிக்காமல் இருக்கணும். அதுவும் சுக்கிர பயிற்சி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் மாறிடும். இவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் வந்து நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், செல்வ விநாயகர் அல்லது லட்சுமி விநாயகர் அப்படிங்கிற பேரில் உள்ள விநாயகரை வழிபடுவதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்று வந்து இந்த விநாயகரை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாப சாமியை வழிபடுவதும் இவர்களுக்கு இந்த நெருக்கடியிலேருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்குங்கிறது மட்டும் கும்பராசிக்காரர்கள் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். கும்பராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான பரிகார கோவில்களுக்கு சென்று பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.